எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையில டே வந்து கார்த்திகை 1. இத பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இன்னைக்கு என்னன்னு. இன்னைக்கு தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்ததால காலையிலே 4:45க்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நம்ம கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லா வேலையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சரி சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிட்டு அரிசியும் கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் விளக்கேத்திருந்தேன். ஏன்னா 6 மணிக்குள்ளேயே ஏத்தணுன்றதுனால நம்ம சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் விளக்கேத்திருந்தேன் வாசல்ல. இந்த வாசல்ல விளக்கேத்துறது கார்த்திகை மாசம், மார்கழி மாசம், இந்த 2 மாசம் மட்டும் வருஷத்துல கண்டிப்பா எல்லாருமே ஏத்துவாங்க. அது இல்லாம டெய்லியுமே ஏத்துனா ரொம்பவே விசேஷமானது. கார்த்திகை 1 எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 4:45க்கெல்லாம் ஏஞ்சதால என்னவோ இந்த நாள் எனக்கு ரொம்பவே வந்து ப்ளசண்டா இருந்துச்சுங்க. நீங்க எல்லாம் ஏஞ்சி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சூரிய வெளிச்சமே கொஞ்சம் கூட கிடையாது. பனியும் வந்து அவ்வளோ நல்லா ஜில்லுன்னு காத்தும் அடிச்சிட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது கோயிலுக்கும் வந்து நான் போகணுன்றதுனால சீக்கிரமாவே வேலையெல்லாம் முடிச்சணும்னு சொல்லிட்டு வேக வேகமா வேலையும் நாங்க வந்து செஞ்சாச்சு. அதோட மாசம் பிறந்து கார்த்திகை 1 அது மட்டும் இல்லைங்க, சிவனுக்கும் வந்து இன்னைக்கு ரொம்ப விசேஷம், தேய்பிறை பிரதோஷம். இந்த கார்த்திகை மாசம் முருகனுக்கும் ரொம்ப விசேஷமானது. ஐயப்ப பக்தர்களான எல்லோரும் ஐயப்ப சுவாமிக்கு இந்த கார்த்திகை மாசத்துல மாலை அணிஞ்சு இந்த வருஷம் ஃபுல்லாவே ஐயப்ப சுவாமிக்கு வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். அது மாதிரி இந்த முதல் நாள் வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கும் பெருமாளுக்கும் முருகருக்கும் ஐயப்ப சுவாமிக்கும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப விசேஷமான நாளா இருந்துச்சு. இந்த நாள் வந்து ரொம்பவே விசேஷமாகவும் இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி எனக்கு காலையில இந்த பூஜை செஞ்சது, அதோட கோவிலுக்கு போயிட்டு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோட முக்கியமான இதுவே நம்ம அந்த 10:30 மணிக்குள்ள 27 முறை கோயில கொடி கம்பத்தோட இருக்கிற கோயில சுத்திட்டு வரணுன்றதுதான். அந்த மாதிரி தான் நம்ம காலையிலே போயிட்டு 10:30 மணிக்குள்ளேயே நாங்களும் கோயிலுக்கு போயிட்டு சுத்திட்டு வந்தோங்க. இந்த நாள் வந்து இப்படிதான் போச்சு. நீங்க யாரெல்லாம் இந்த மாதிரி கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. காலையிலேயே பசங்களுக்கு அனுப்பிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம நிதானமா தான் இந்த கோயிலுக்கு போயிட்டு சுத்திட்டு வந்தோம். அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா பிளான் பண்ணி செஞ்சிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.